ஐஃபிக்ஸ் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இந்த வருஷம் தொடங்கி 4 மாசம் முடிஞ்சிருச்சுங்க. ஆனா ஒரு நல்ல ஹிட்டான மூவி வரலையேன்னு யோசிச்சுட்டு இருக்கும் போதுதான் நம்ம சுந்தர்சி அரண்மனை 4 என்ற படத்தை கொடுத்து கோலிவுட்டை மீட்டெடுத்திருக்காரு. இந்த வருஷம் மட்டும் 3 படம் தொடர்ந்து ரிலீஸ் ஆக போகுதுன்னு நம்ம உலக நாயகன் கமல் நம்ம ரசிகர்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுத்திருக்காரு. அதுக்கு ஏத்த மாதிரி அடுத்தடுத்து டாப் ஹீரோக்களோட படங்கள்லாம் ரிலீஸ் ஆக போகுது. இதுல நம்ம உலக நாயகன் கமல் நடிச்ச 3 படங்களும் ரிலீஸ் ஆக போகுது. அதுல கல்கி என்ற படத்துல நம்ம உலக நாயகன் நடிச்சிருக்காரு. நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த படத்துல கேமியோ ரோல்ல அவர் நடிச்சிருக்காரு. இந்த படம் 600 கோடி பட்ஜெட்ல பெரிய பிரம்மாண்டமா எடுத்திருக்காங்க. இந்த படம் அடுத்த மாசம் ஜூன் மாசம் ரிலீஸ் ஆகுதுன்னு படக்குழுவினர் சொல்லியிருக்காங்க. இந்த படம் ரிலீஸ் ஆன 1000 கோடி வசூல் சாதனை படைக்கும்னு படக்குழுவினர் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இதனை அடுத்து ரொம்ப நாளா இழுபறியா இருந்த இந்தியன் 2 படமும் ரிலீஸ் ஆக போகுதுங்க. ஜூன் மாசம் ரிலீஸ் பண்றேன்னு சொல்லிடுற இந்த படத்தை ஜூலை மாசம் வரைக்கும் தள்ளி போட்டிருக்காங்க. இப்படி இந்தியன் 2 தள்ளி 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 போயிட்டே இருக்குங்க. ஆனா ஜூலை மாசம் கண்டிப்பா ரிலீஸ் ஆகும்னு படக்குழுவினர் சொல்லியிருக்காங்க. இதுக்கு அடுத்து கமல் மணிரத்னம் காம்போல அடுத்த படமும் ரிலீஸ் ஆக போகுதுங்க. அது என்ன படம்னா தக் லைஃப். இந்த படத்தோட ஷூட்டிங் ரொம்ப விறுவிறுப்பா நடந்துட்டு இருக்குங்க. வரக்கூடிய டிசம்பர் மாசத்துல இந்த படம் ரிலீஸ் பண்ணலான்ற பெருமளவுல எதிர்பார்க்கப்பட்டு வருதுங்க. இந்த படத்துல முதல்ல ஜெயம் ரவி, துல்கர் சல்மான் இவங்க 2 பேருமே இணைஞ்சு நடிக்கிறதா பேசப்பட்டது. ஆனா ஒரு சில கால தாமதத்தினால அவங்க 2 பேரும் அந்த படத்துல இருந்து விலகிட்டாங்க. இந்த சிச்சுவேஷன்ல இந்த படத்துல சிம்பு நடிக்க போறாருன்னு அதிகாரப்பூர்வமா அந்த படக்குழுவினர் சொல்லியிருக்காங்க. இந்த படமும் வர டிசம்பர் மாசம் ரிலீஸ் ஆகப்படும்னு பெருமளவுல எதிர்பார்க்கப்பட்டு வருதுங்க. அந்த வகையில 2024 ஆண்டு 2ஆம் பாதி நம்ம உலக நாயகன் கையில தாங்க இருக்கு. மேலும் 6 மாசத்துல அடுத்தடுத்து 3 படங்களை வெளிவர இருப்பதனால ரசிகர் பெரும் கொண்டாட்டத்துல இருக்காங்க.